ஆசாரியனோட உதட பத்தி பேசியிருப்பார் அன்னைக்கு இஸ்ரேல் மக்களுக்கே. நல்ல ஆசாரியர்கள் அவங்களோட வாயில என்ன காத்துக்கொள்ளணும், அவங்க என்ன தேடுவாங்கன்னு சொல்லப்படும். அது ஒவ்வொன்றா நம்ம வாசிக்கலாம். ஒரு 2 வசனங்கள் வாசிங்க சிஸ்டர். மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவருடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. வாயில என்னத்தான் இருந்துச்சுங்களா? சத்திய வேதம். அப்ப முழு வேதமும் யாரோட வாயில இருக்கணும்? யார் வாயில இருக்கணும்? நம்ம வாயில இருக்கணுமா? அப்பதான் நம்ம தேனா இருக்க முடியும். சத்திய வேதம் வாயில இருந்தது. அவரோட வாயில என்ன தேடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அடுத்த வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். அப்போ அவர் ஒரு தூதனா இருக்கிறாரா? அவரோட வேதத்தை யாரோட வாயில தேடுவாங்களா? அவரோட வாயில தான் வேதத்தை தேடுவாங்க. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? அப்போ இந்த தேனை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மேல இருக்குது பாருங்க, இந்த டியூப் மாதிரி. அதுலதான் அந்த தேனை அது பூக்கள்ல இருந்து எடுத்துன்னு வந்து எங்க எடுத்துன்னு போய் எடுத்து சேர்க்கணும்னா கூண்டுக்கு எடுத்துன்னு போவோம். இப்போ நம்ம 2 காரியம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒண்ணு, தேன் என்றால் தேவனின் வசனம். தேனி என்றால் என்ன சொல்லணும்? தேனினா வாயா, தேனுனா தேவனின் வசனம். நான் சொல்றது தேன் தேவனின் வசனம். தேனினா யாரு? இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவின் சபை. அவங்க தான் உண்மையாக வாயில என்னத்த காத்துக்கொள்வார்கள்? அறிவை காத்துக்கொள்வார்கள். வசனம் அவங்க வாயில என்ன இருக்கும்? புரியுதுங்களா? அப்போ இங்க சிம்சோன் எதை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னா, வசனத்தையும் வசனம் வந்த சபையும் கண்டுபிடிக்கிறார். புரிஞ்சுச்சா புரியலையா? சரி, இப்போ பார்க்கலாம், புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள் தான் இது. சரி, 2 காரியம் பார்த்துட்டோம். ஒண்ணு தேனு தேவனின் வசனம், தேனி ஆசாரியன் அல்லது சபை. இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். இப்ப அடுத்து எதை தேடி போலான்னு பாத்தீங்கன்னா, அந்த தேனும் தேனியும் எங்க இருந்தது? தேனும் தேனியும் எங்க இருந்தது?